விமான சேவை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம். விமான நிலைய விரிவாக்க பணி விரைவில் துவங்கும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது. மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவு. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. காந்தி நேருவை தூக்கிவிட்டோம், இன்னும் இருப்பது அம்பேத்கர் தான் என்று கூறி சண்டைக்கு அழைக்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேச்சு. இண்டிகோ விமான நிறுவனம் சார்பில் புதுவையிலிருந்து ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் சென்ற 63 பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட விமான சேவை துவங்கப்பட்டது. ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மூலம் பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு விமானம் இயக்கப்பட்டது. 2023 ஜூன் மாதம் இந்த சேவை நிறுத்தப்பட்டது. மீண்டும் அக்டோபரில் துவங்கப்பட்ட இந்த சேவை கடந்த மார்ச் 3ஆம் தேதியும் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து 8 மாதமாக புதுவையிலிருந்து விமானங்கள் இயக்கப்படவில்லை. மீண்டும் புதுவையிலிருந்து விமான சேவை துவங்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இண்டிகோ விமான நிறுவனம் புதுவையிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களுக்கு TR-72 ரக விமானங்களை இயக்க முன்வந்தது. தினமும் பெங்களூரிலிருந்து காலை 11:30 மணிக்கு விமானம் புறப்பட்டு 12:25 மணிக்கு புதுவையை அடையும். மதியம் 12:45 மணிக்கு புதுவையிலிருந்து புறப்பட்டு 2:30 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும். ஹைதராபாத்திலிருந்து 3:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுவையை வந்தடையும். மாலை 5:10 மணிக்கு புதுவையிலிருந்து புறப்பட்டு 6:35 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். இந்த விமான சேவை இன்று முதல் துவங்கப்பட்டது. பெங்களூருவிலிருந்து பயணிகளுடன் புதுவைக்கு வந்த விமானம் வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்கப்பட்டது. பெங்களூரிலிருந்து 74 பயணிகள் விமானத்தில் வந்தனர். அவர்களுக்கு பூங்கொத்து, இனிப்பு கொடுத்து விமான நிலைய ஊழியர்கள் வரவேற்றனர். அந்த விமானத்தில் புதுவையிலிருந்து ஹைதராபாத்திற்கு 63 பயணிகள் சென்றனர். பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், தலைமை செயலர் சரத் சவுகான், இந்திய விமான பணிகள் ஆணைய இயக்குநர் ராஜசேகர ரெட்டி மற்றும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் பொழுது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, விமான சேவை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம். விமான நிலைய விரிவாக்க பணி விரைவில் துவங்கும் என்றும், விரிவாக்கத்திற்கு தேவையான நிலத்தை பெற தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், விரிவாக்கம் முடிந்தவுடன் அதிக அளவான விமானங்கள் புதுச்சேரிக்கு வரும் என கூறினார். அடுத்ததாக மதுரை, தூத்துக்குடி, காலிக்கட், ராஜமந்திர், விஜயவாடா பகுதிக்கும் சென்னை சென்று கோவா, கொச்சின் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 8 மாத இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரிக்கு மீண்டும் விமான சேவை துவங்கி இருப்பதை பயணிகள் வரவேற்றனர். கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுவை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார். சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிதம் அளித்துள்ளது சபாநாயகர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் கூட தனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் செல்வத்தால் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார். சபாநாயகரின் அத்துமீறல் செயல்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் முறையை கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், அவர் நாட்டு மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் வைத்திலிங்கம் MP பேசும்பொழுது,
வரலாற்றிலிருந்து காந்தி நேருவை மறக்கடித்து விட்டோம், இன்னும் 20 அம்பேத்கர் தான், அவரையும் ஓரங்கட்டிவிட்டால் நிச்சயம் பழைய வரலாறை பேச யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதே பாஜகவின் எண்ணம். அம்பேத்கரின் கொள்கைதான் இன்று இந்தியாவை ஒற்றுமையாக வைத்துள்ளது. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற இந்தியா ஆகியிருக்கும். இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தினால் தான் இந்திய நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் இருக்கின்றனர். அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் காப்பாற்றும் என்றும், உச்ச நீதிமன்றத்தை நடத்தும் என்றும், நாடாளுமன்றத்தை நடத்தும் என்றும் மக்கள் நினைக்கின்றனர். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை கூறினாலே பாஜகவிற்கு கோபம் வரும். அது பற்றி பேச மாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் அதானி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், உடனடியாக நாடாளுமன்றம் தள்ளி வைக்கப்பட்டது என்று கூறிவிட்டு சென்று விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் அதானி என்ற பெயரையே பேசக்கூடாது, ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் அவர்தான். அமித்ஷாவுக்கு மோட்சம் கொடுப்பவர் அம்பானி, பிரதமர் மோடிக்கு மோட்சம் கொடுக்க போகின்றவர் அம்பானி. நமக்கெல்லாம் அவர் என்ன கொடுக்க போகிறார் என்றால் நரகத்தை தான். அம்பேத்கரை இழிவாக பேசியதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருத்தமோ மன்னிப்போ கேட்கவில்லை. நான் சொன்னது சரிதான் என்ற நிலையில்தான் அவர் இருக்கின்றார். இன்றைய தினம் இந்திய மக்கள் அனைவரும் விழித்து கொண்டனர். காந்தி நேருவை தூங்கிவிட்டோம், இன்னும் இருப்பது அம்பேத்கர் தான் என்று கூறி சண்டைக்கு அழைக்கின்றனர். அதனை விடக்கூடாது எனவும், அம்பேத்கர் பட்டியலின மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பானவர் இல்லை, இந்திய நாட்டில் அனைத்து மக்களுக்கும் பாதுகாவலர் அம்பேத்கர் தான். போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை வெளியேற்று என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகில் ராஜா திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் சமூக விடுதலை போராட்டத்திலும் தீவிரமாக ஈடுபட்ட சட்டமேதை அம்பேத்கரின் பெயரை உச்சரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சனாதன வன்மத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷாவின் ஆணவ பேச்சுக்கு நாடு முழுவதும் கண்டனங்கள் எழுந்து வருகிறது. சாதிய அமைப்பையும் மதவெறி அரசியலையும் வளர்த்து வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து செல்வதை பிஜேபி ஒருபொழுதும் கைவிடாது என்பதையே அமித்ஷாவின் சனாதன வெறி பேச்சு அமல்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த ஈடு இணையற்ற சட்டமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பில் நீட்டிக்க கூடாது என்று தெளிவுபடுத்தினர். இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோனி, ரவி, அமுதா, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், ராமமூர்த்தி, தேவசகாயம், மூர்த்தி, முருகன், எழிலன், முரளி, செல்வம், தொகுதி செயலாளர்கள் துரைசெல்வம், ரவிச்சந்திரன், கண்ணன், ஆறுமுகம், பெருமாள், கண்ணாடிப்பட்டு பெருமாள், சுகதேவ், பெஞ்சமின் நாதன், பெருமாள், ஜீவானந்தம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் 24 கொலைகளிலும் அமைப்பு தேர்தல் முடிக்கப்பட்டு அதற்கான படிவத்தை சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கம் தேர்தல் அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைத்தார். புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் 30 தொகுதிகளிலும் அமைப்பு தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் முதலாக ராஜ்பவன் தொகுதியில் அமைப்பு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. அதற்கான படிவத்தை சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கம் இன்று நகர மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் தேர்தல் துணை அதிகாரி ராஜகணபதி மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் ராஜ்பவன் தொகுதியில் 24 கிளைகளிலும் தேர்தல் முடிக்கப்பட்டு அதற்கான படிவத்தை இன்று மிஷன் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கத்தின் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பி. ராமலிங்கம் தேர்தல் அதிகாரிகளிடம் அதற்கான படிவத்தை ஒப்படைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், நகர மாவட்டத்தின் தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் மூலம் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பது, கஞ்சா விற்பனை போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் தெற்கு பகுதி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் காவல் ஆய்வாளர் கலைசெல்வன் தலைமையில் துணை ஆய்வாளர் கதிரேசன், உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி, குற்றப்பிரிவு வேல்முருகன் ஆகியோர் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது
அரியாங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் உள்ள டியூஷன் சென்டர் அருகே மர்ம நபர்கள் 4 பேர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பி ஓட்டம் பிடித்தனர். அவர்களை குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி, குற்றப்பிரிவு காவலர் வேல்முருகன் ஆகியோர் நீண்ட தூரம் துரத்தி 4 பேரை மடக்கி பிடித்தனர். மடக்கி பிடித்த அவர்களிடம் விசாரணை நடத்தியது. அரியாங்குப்பம் பிசிபி நகரை சேர்ந்த புஷ்பராஜ், ராம்குமார், தினேஷ் என்ற சொட்டு தினேஷ், விஸ்வா என்பது தெரிந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 210 கிராம் காய்ந்த கஞ்சா இலை பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் 17,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 17,50,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடமும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைசெல்வியின் நினைவு நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் துணைவியார் கலைச்செல்வி அம்மையாரின் 11ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காப்பியின் தொக்கு பகுதியில் உள்ள பேபிசாரா ஆதரவற்றோர் இல்லத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் முன்னிலையில் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பேபிசாரா ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி, தேசிய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கியன், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் அரசு ஆரம்ப பள்ளியை 27,50,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளிகள் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே நுழைவது போன்ற குறைகள் இருந்து வந்தது. கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறைகள் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து சுமார் 27,50,000 ரூபாய் மதிப்பில் அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி மேற்படி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் சட்ட மாமேதை அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் வில்லியன் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயில்களை மறித்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன், பணிக்குழு மாநில துணை செயலாளர் பாகியரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல், சந்தோஷ், கலைவண்ணன், பரமசிவன், பாக்கியலட்சுமி, முருகமதி, இன்ப தமிழன், தொல்காப்பியன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரி ஜூகா ஷோரூமில் 800 கிலோ எடையில் பிரம்மாண்டமான கிங் காங் சாக்லேட் சிலை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதிகள் ஜூகா சாக்லேட் ஷோரூம் உள்ளது. இங்கு கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புகழ்பெற்ற தலைவர்களின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் அவர்களை சாக்லேட் சிலையாக வடிவமைத்து அவ்வப்பொழுது காட்சிப்படுத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், நடிகர் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், இந்திய விமானப்படை பைலட் அபிநந்தன், பாடகர் SP பாலசுப்ரமணியன் ஆகியோரின் உருவங்களை
சாக்லேட்டினால் வடிவமைத்து காட்சிக்கு வைத்தது அனைவரையும் கவர்ந்தது. தற்பொழுது கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு 800 கிலோ எடை கொண்ட சாக்லேட்டில் 7.2 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிங்காங் சிலையை உருவாக்கி காட்சிக்கு வைத்துள்ளனர். படைப்பு திறன் பிரிவு சாக்லேட் சிலை வடிவமைப்பாளர் ராஜேந்திரன் தங்கராசு கூறுகையில், இவ்வளவு பெரிய சிலை உருவாக்குவது சவாலாக இருந்தது. 2 வாரம் கடுமையான உழைப்பினால் இதை உருவாக்கி உள்ளோம் என்றார். மேலாண் இயக்குனர் ஸ்ரீநாத் பாலச்சந்திரன் கூறுகையில், சாக்லேட் சிலைகளுடன் புகைப்படம் எடுப்பது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமானது. குறிப்பாக குழந்தைகள் மிகவும் விரும்புவர். இந்த ஆண்டு கிங்காங் சாக்லேட் சிலையுடன் புகைப்படம் எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். நெட்டப்பாக்கம் தனியார் தொழிற்சாலையில் காப்பர் திருடிய வாலிபர்களை நெட்டப்பாக்கம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெட்டப்பாக்கத்தில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையில் நேற்றிரவு பணியின் பொழுது ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, புஷ்பராஜ், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரசாந்த் ஆகிய மூவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து தொழிற்சாலையின் பின்புறம் உள்ள மதில் சுவரின் வழியே உள்ளே சென்றுள்ளனர். ஸ்டோர் அறையில் வைக்கப்பட்டிருந்த 1,75,000 மதிப்புள்ள 250 கிலோ காப்பர் துண்டுகளை திருடி சென்றுள்ளனர். மறுநாள் காலையில் காப்பர் துண்டுகள் எடுத்து வருவதற்கு ஸ்டோர் அறைக்கு சென்ற ஊழியர்கள் காப்பர் துண்டுகள் காணாமல் போனது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். அதிகாரிகள் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த பொழுது 3 வாலிபர்கள் காப்பர் துண்டுகளை திருடியது சிசிடிவி கேமராவில் பதிவானது. உடனடியாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்ததன் பேரில் தொழிற்சாலை பாதுகாப்பு அதிகாரி தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் நெட்டப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். காப்பர் திருடிய மூவரில் சத்தியமூர்த்தி என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள புஷ்பராஜ் மற்றும் பிரசாந்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுவையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பேருந்தின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளரான சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். புதுவையில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு கட்டணம் உயர்த்தப்படவில்லை. எனவே பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று பேருந்து உரிமையாளர்கள் அரசை வலியுறுத்தி வந்தனர். கட்டணம் உயர்த்தப்படாத நிலையே தொடர்ந்து வந்த நிலையில் புதுவை பகுதிக்குள் இயங்கும் பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே டவுன் பேருந்துகளில் 5 ரூபாயாக இருந்த குறைந்தபட்ச கட்டணம் இனி 7 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. டவுன் பேருந்துகளில் அதிகபட்சமாக 13 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 17 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த கட்டண உயர்வுக்கு நிதித்துறை ஏற்கனவே அனுமதி வழங்கிய நிலையில் தற்பொழுது கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வருகிறது. இதற்கான உத்தரவினை போக்குவரத்து துறை கூடுதல் செயலாளரான சிவக்குமார் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பணம் கட்டி நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனை நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என கலால்துறை அறிவித்துள்ளது. புதுவை மாநிலத்தில் மொத்தம் 560 மதுபான கடைகள் உள்ளது. இந்த மதுக்கடைகளில் FL1 எனப்படும் மொத்த மது விற்பனை மதுக்கடைகள், FL2 எனப்படும் சில்லறை மது விற்பனை கடைகள் காலை 8 மணி முதல் இரவு 11 மணி வரை வழக்கம் போல் திறந்து செயல்படுகின்றன. சுற்றுலா பிரிவின் கீழ் உள்ள ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகள் இரவு 12 மணி வரை திறந்திருக்கும். கல்லு, சாராய கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மதுக்கடை கடைகளின் நேரத்தை நள்ளிரவு 1 மணி வரை பணம் கட்டி நீட்டித்துக் கொள்ளலாம் என கலால்துறை அறிவித்துள்ளது. FL1 மற்றும் FL2 மதுக்கடைகள் இரவு 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேரத்தை அதிகரிக்க 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். பாருடன் கூடிய FL2 மதுக்கடைகள் நள்ளிரவு 1 மணி வரை நேரத்தை பணம் கட்டி நீட்டித்துக் கொள்ளலாம். இதற்காக 10,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். இதேபோல் FL2 சுற்றுலா பிரிவில் உள்ள பார்கள் நள்ளிரவு 12லிருந்து 1 மணி வரை விற்பனை நேரத்தை அதிகரிக்க 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். இதர சிறப்பு நிகழ்ச்சிகளில் நள்ளிரவு 1 மணி வரை மது விற்பனை அனுமதிக்கு 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். எனவே புத்தாண்டு கொண்டாட்ட ஏற்பாடுகளை செய்து வரும் ஹோட்டல்கள் இதுவரை கலால் உரிமம் இல்லை என்றாலும் புத்தாண்டு மற்றும் சிறப்பு அனுமதி பெற்று விற்பனை செய்யலாம். இதற்காக அனைத்து துறைகளின் அனுமதியை பெற்று கலால் துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் அனுமதி இல்லாமல் கேளிக்கை வரி செலுத்தாமல் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு நடந்து வருகிறது. நட்சத்திர ஹோட்டல்கள், பிற ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், திறந்தவெளி உள்ளிட்ட இடங்களில் அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் உணவு, மது வகைகள் ஆகியவற்றுடன் டிஜே, மெல்லிசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் கேளிக்கை வரி மற்றும் வர்த்தக உரிமம் கட்டணம் ஆகியவற்றை செலுத்தி உரிய உரிமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் கட்டண தொகையில் 25% கேளிக்கை வரி செலுத்துதல் வேண்டும். பொது இடங்களில் பெரிய அளவில் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர், துணை ஆட்சியர், கலால் ஆட்சியர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர், போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர், கோட்ட தீயணைப்பு அதிகாரி ஆகியோரின் ஒப்புதல் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யக்கூடாது. கலாச்சாரத்தை மீறும் வகையில், பிறர் மனம் புண்படும் வகையில் செயல்படக்கூடாது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் அனுமதி இல்லாமல் கேளிக்கை வரி செலுத்தாமல் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரித்துள்ளார். நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம், ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதி திராவிட நலத்துறையின் நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம், ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதி திராவிட நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமை துறையின் இயக்குனர் இளங்கோவன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய, பொருளாதாரம், கல்வி மற்றும் இதர அசமங்களில் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி இன்று மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். இயக்குனரின் வழிகாட்டுதல் படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினர், பொருளாதார மற்றும் கல்வி நிலைய நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்து கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தார். மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையையும் எடுத்து கூறினார். இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர். வில்லியனூர் தொகுதியில் நகர்களுக்கு புதிய பெயர் பலகையினை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிவகணபதி நகரின் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சிவகணபதி நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம், தங்கராசு, சுகுமார், தங்கசேகர், ராஜேந்திரன், சசிகுமார், சதாசிவம், புஷ்பராஜ் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத்தலைவர் ஜலாலனின், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, சுப்பிரமணியன், சபரி, ராஜு, வெங்கடாச்சலபதி, ரஃபிக், பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கரப்பாளையம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தனசேகரனின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கரப்பாளையம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் தனசேகரனின் 2ஆம் ஆண்டு விழா இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி இன்று சூனாம்பாளையம் அருகே நடைபெற்ற நினைவேந்த நிகழ்ச்சியில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் வம்பாக்கரப்பாளையம் கிராம மீனவ மக்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வம்பாக்கரப்பாளையத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7040 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். விமான சேவை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம். விமான நிலைய விரிவாக்க பணி விரைவில் துவங்கும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. உச்சநீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவு. அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. காந்தி, நேருவை தூக்கிவிட்டோம், இன்னும் இருப்பது அம்பேத்கர் தான் என்று கூறி சண்டைக்கு அழைக்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பேச்சு.
உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தையினர் கைது. புதுவையில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி 800 கிலோ எடை கொண்ட சாக்லேட் 7.2 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான கிங் காங் சிலை.